வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள பிரேக் அண்ட் கன்டின்யூ இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பிரேக்னா என்ன? கன்டின்யூனா என்ன? ஸோ பிரேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஒரு பிரேக் எடுக்கிற மாரி தான். நான் இப்போ உட்கார்ந்துட்டே இருக்கேன். எனக்கு வந்து இப்ப வேணாம். இத விட்டு நான் தனியா வந்து போணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இத விட்டு நம்ம வந்து அந்த இதுலேருந்து வெளிய வந்து போறதுக்கு பேரு தான் வந்து பிரேக் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அதான் நான் சொன்ன மாரி வந்து ஒரு ரூம்க்குள்ள வந்து நம்ம உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஐடி கம்பெனில. இப்ப நமக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது. நான் டீ குடிக்க போறேன், இல்ல காஃபி குடிக்க போறேன். ஓகே ரைட். அப்ப எனக்கு ஒரு பிரேக் வேணும். நான் அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு அந்த ரூம விட்டு வெளிய போறேன்ல, அந்த ரூம விட்டு வெளிய போறது பிரேக்கு. இப்ப கன்டின்யூ பண்றதுன்னா, நான் பாட்டுக்கு மறுபடியும் வந்து டீய அவங்க கொண்டு வந்து அவங்களே குடுத்துருவாங்க. நான் பாட்டுக்கு கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பேன். அந்த டீய குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வேல பார்த்துட்டே இருப்பேன். இதுதான் வந்து கன்டின்யூன்றது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்து பார்த்துடலாம். நம்ம பிரேக்னா என்ன? கன்டின்யூனா என்ன? அப்படின்றத. பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஏன் இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பிரேக் வீடியோவும் போட்டுட்டு, கன்டினியூவையும் போட்டுட்டு, நான் அதுக்கப்புறம் தான் லூப் வீடியோ போடுறேன். அது ஏன் அப்டின்னா, உங்களுக்கு நான் லூப்ல போடம்போது வந்து ஏன் வந்து பிரேக் போடுறேன், பிரேக்னா என்ன அப்டின்னு என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு அங்க தெரியணும். ஸோ வந்து நம்ம வந்து பேசிக்லேருந்து போயிடலாம் அப்டின்றதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இத போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம லூப் வீடியோ போடுறோம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். லெட்டு டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். சும்மா ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு லூப் வந்து போடுறேன். லூப்னா என்னன்னு வந்து தெரியலன்னா வந்து கவலைப்படாதீங்க. அதுக்கான வந்து நம்ம வீடியோ வந்து போட போறோம். சும்மா வந்து என்ன அப்டின்றத மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. இப்ப i = 10 நம்ம எல்லா பேசிக்கா சி புரோகிராம்ல அடிப்போம்ல, அதே லூப் தாங்க. i = 0, i is less than 10, i++. அதாவது ஒவ்வொரு வாட்டி இது வந்து வரம்போதும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்டின்ற மாரி வந்து வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஐய வந்து 0லேருந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு i வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டூ 3 ட்ரிபிள் ஈக்குவல் டூன்னா என்ன? டபுள் ஈக்குவல் டூன்னா என்ன? அப்படின்னு தெரியலன்னா, நம்ம வந்து தனியா அதுக்கான ஒரு டெடிகேட்டடான ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து குடுக்குறேன். ஓகே. இப்ப i is equal to 3ன்றது குடுத்தாச்சு. குடுத்துட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 3 வந்தோனே எனக்கு வந்து பிரேக் ஆயிடணும். அப்படி இல்ல அதாவது வந்து i is equal to ஃபர்ஸ்ட்டு வந்து பிரேக்ன்னா என்னன்னு பார்த்தோம்னா, அப்புறம் வந்து கன்டின்யூன்றத பார்ப்போம். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா, பிரேக்ன்றத குடுத்துட்டேன். இப்ப வந்து என்ன ரெண்டர் ஆகுதுன்றது நம்ம யூஐல ஷோ பண்ணணும்ல. இப்ப டெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டூன்னா இதோட வந்து இத ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் ஜெனரலா நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்னன்றது புரியாதுன்றதுனால நான் இத வந்து குடுக்குறேன். ஸோ நம்பர் இஸ் பிளஸ் என்ன பண்ணணும் ஐன்றது தான் வந்து வேல்யூ. ஸோ வந்து ஐன்றது ஷோ பண்ணும். ஷோ பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணிடுறேன். ஏன்னா பிரேக் டேக் வந்து குடுத்துடுறேன். இல்லன்னா எனக்கு ஒரே லைன்லயே வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ பிரேக் டேக் வந்து குடுத்துட்டேன். இப்ப இந்த டெக்ஸ்ட்ன்றத வந்து நம்ம யூஐல ஷோ பண்ணணும்ல. நம்ம டெமோன்ற இத வந்து பேராகிராஃப் டேக் அசைன் பண்ணியிருக்கோம்ல. இத வந்து யூஐல ஷோ பண்ணுவோம்ல. அதுக்கான வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ யூஐல எப்பவுமே எப்படி ஷோ பண்ணுவோம்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இது வந்து டெமோன்றது குடுத்தாச்சா, ஸோ குடுத்துட்டு நம்ம வந்து இன்னர் HTML வந்து போட்டுறலாம். ஸோ இன்னர் HTML போட்டு நான் என்ன பண்றேன்னா, டெக்ஸ்ட்ன்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்தோனே இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். 0ல நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இங்க 10 வரைக்கும் இருக்கு. i is less than 10 தான் குடுத்துருக்கேன். 0, 1, 2 இப்ப அடுத்தது வந்து இங்க வந்து திருப்பி வரும். 3ன்றது வரும். 3 இஸ் லெஸ் தேன் 10னா எல்லாமே எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருக்கும். ஸோ 3 இஸ் லெஸ் தேன் 10 கண்டிஷன் ட்ரூன்றதுனால இங்க வரும். இங்க வந்து ஐயோட வேல்யூ வந்து 3ன்றது வரும். 3 இஸ் ஈக்குவல் டூ 3 அப்படியான்னு செக் பண்ணும். செக் பண்ணுச்சுன்னா, ஓகே 3 வந்து 3 மணி ஆயிடுச்சுன்ற மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மணி நேரம் நம்ம வேலை செய்றோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஆனோனே நான் ஒரு பிரேக் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். 3 மணி அந்த 3 மணி நேரம் ஆனோனே எனக்கு வந்து பிரேக்ன்றது வந்துரும். நான் பிரேக் எடுக்க வெளில போயிடுவேன். இதுதாங்க இதோட கான்செப்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து டீபக்கிங் வந்து நம்ம இது போட்டிருந்தோம்ல, அதில வச்சு சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா வந்து புரியும். டீபக்கிங் வீடியோ பார்க்கலன்னா, அத வந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இப்ப இங்க டீபக்கர்ன்னு ஏன் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அத வந்து செக் பண்ணி பாருங்க. நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் இங்க ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இங்க வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த டீபக்கர்ல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க வந்து ஓட்டுறேன் பாருங்களேன். இந்த இத கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு இங்க ஐயோட வேல்யூ வந்து ஹோவர் பண்ணோம்னா 0ன்றது வரும். ஓகே. கண்டிஷன் வந்து ட்ரூ. அதனால இந்த பிரேக்குக்குள்ள போகாது. எனக்கு வந்து டெக்ஸ்ட்ன்றது வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ மறுபடியும் வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. i வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. ஸோ இங்க i இன்கிரிமெண்ட் ஆனோனே நான் வந்து மறுபடியும் வந்து போறேன். கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. 1 இஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸா ட்ரூ தான். 10 விட வந்து 1 கம்மி. ஸோ வந்து மறுபடியும் இங்க வருது. வந்துச்சு. இங்க வந்து ஐய ஹோவர் பண்றேன். 1ன்றது இருக்கு. ஸோ வந்து 1 இஸ் ஈக்குவல் டூ 3யா? இல்ல. ஸோ மறுபடியும் வந்து வெளிய போயிடும். இந்த பிரேக்குக்குள்ள வராது. டெக்ஸ்ட்க்கு வந்துருச்சு. மறுபடியும் வந்து செக் பண்ணுது. இன்கிரிமெண்ட் ஆகுது. இப்போ 1ல இருந்துச்சு. இப்போ இன்கிரிமெண்ட் ஆனா 2ன்றது வரும். இப்போ இங்க மறுபடியும் வந்து இந்த கண்டிஷன வந்து செக் பண்ணும். ஸோ 2 இஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு செக் பண்ணும். ஆமா கண்டிஷன் ட்ரூ. 10 விட வந்து 2 கம்மி தான். ஸோ வந்து இது வருது. இங்க ஓவர் பண்றேன். ஐக்கு ஓவர் பண்றேன். 2ன்றது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்குக்குள்ள போகாது. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள போகாம வெளில போயிடும். ஓகேங்களா? போயிடுச்சு.
இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து வருது இன்க்ரிமெண்ட் ஆகுது 3ன்னு வருது. இப்போ நான் வந்து இங்க 3 வந்து ஹோவர் பண்றேன். இங்க ஐய ஹோவர் பண்றேன். 3 இஸ் லெஸ் தென் 10. கண்டிஷன் வந்து ட்ரூ. 10 விட 3 கம்மி தான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருது. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா 3, 3 ஒண்ணா இருந்தா எனக்கு வந்து இங்க வந்து பிரேக் ஆயிடணும். பிரேக் கரெக்டா இப்பதான் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வருது பாத்தீங்களா? வந்துட்டு நான் இப்போ இங்க வந்து மறுபடியும் பண்றேன். எனக்கு வந்து அது பிரிண்ட் அதுலேருந்து இந்த டெக்ஸ்ட்ன்றதுலேருந்து வெளியே வந்து நம்ம இதுலேருந்து வரல. எனக்கு இங்க வந்து என்ன என்ன இருக்கோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிடும். நான் இங்க மறுபடியும் இப்போ ஓட்டினேன்னா அவ்வளோதாங்க. இதை விட்டு வெளியே போயிடும். அவ்வளோதான். நமக்கு இங்க வந்து ப்ரௌசர்ல வந்து 012ன்றது பிரிண்ட் ஆயிடும். இப்படிதான் வந்து நம்ம டீபக்கிங்கே வந்து யூஸ் பண்ணணும். இதுக்காக தான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வீடியோ போட்டேன். டீபக்கிங் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பிரேக்னா என்னன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியணும். அடுத்த வாட்டி நம்ம லூப் வந்து பற்றி பேசும்போது பிரேக்கை பற்றி நிறையா பேசுவோம். பிரேக் கண்டினியூ பற்றி நிறையா பேசுவோம். ஸோ அதனால் என்னன்னு புரிஞ்சாதான் நீங்கள் நெக்ஸ்ட் போகும்போது வந்து உங்களுக்கு புரியுன்றதுனால தான் வந்து நான் இப்படி இந்த ஆர்டரில் வந்து போடுறேன். உங்களுக்கு ஏதாவது அதில் சேஞ்ச் பண்ணணும், இல்லை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ பிரேக் வந்து பற்றி பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பற்றி பார்க்கணும்ல. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக்குன்றதை மட்டும் தூக்கிட்டு நான் வந்து கண்டினியூன்றதை கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இந்த டீபக்கரை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து நம்ம இப்போ ஓட்டி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே இந்த இதையே கன்சோலையே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 மட்டும் வந்திருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. 3 மட்டும் இருக்காது. இங்கே இந்த வேல்யூல 3 மட்டும் இருக்காது. அப்புறம் 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வந்துடும். ஏன்னா நம்ம இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடல, வெறும் லெஸ் தென் தான் போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு இது வந்து வந்துடும். இப்போ நம்ம இங்கே வந்து நம்பரை மட்டும் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் நம்பரை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா 10ன்னா நான் 10 வாட்டி டீபக்கிங்கில் வந்து ஷோ பண்ணும்போது வந்து அதோட வேல்யூ வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப நேரம் இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஐ இஸ் லெஸ் தென் 5ன்றதை மட்டும் போட்டுக்கலாம். இங்கே டீபக்கர் வந்து ஆன் பண்ணிடுறேன். நான் இங்கே இந்த இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டு கன்சோல் வந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்குது? 0வா இருக்குது. ஓகேங்களா? கண்டிஷன் வந்து ட்ரூ. 0 இஸ் ஈக்குவல் டு 3யா? கண்டிப்பாக இல்லை. ஸோ வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சா? இப்போ வந்து மறுபடியும் வந்து வரும். இன்க்ரிமெண்ட் ஆகும். 1ன்றது வரும். ஸோ வந்து 1 இஸ் லெஸ் தேன் 5யா அப்படின்றத பார்க்கணும். 1 இஸ் லெஸ் தேன் 5. கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் வந்து உள்ளே வருது. 1 இஸ் ஈக்குவல் டு 3யான்னு பார்க்குது. இல்லை. ஸோ வெளியே போயிடும். இப்போ வந்து மறுபடியும் வரும். இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ன்றது அதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ 2 இஸ் லெஸ் தென் 5யா? கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ வந்து உள்ளே போகும். இஃப்குள்ளே போகும். 2 இஸ் ஈக்குவல் டு 3யா? இல்லை. ஃபால்ஸு. ஸோ வந்து மறுபடியும் வெளியே போயிடும். இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்னன்னா 3யா இருக்கும். ஸோ 3 இஸ் லெஸ் தென் 5யா? கண்டிஷன் ட்ரூ. உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறேன்னா 3 இஸ் ஈக்குவல் டு 3ன்றது வந்துடுச்சு. இப்போ எனக்கு இது வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. எப்போவுமே இஃப்குள்ளே வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா உள்ளே தான் போகும். 3யும் 1 தான். ஸோ வந்து கண்டினியூ உள்ளே போகுது. எனக்கு 3 மணிக்கு நான் வந்து பிரேக் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, 3 மணிக்கு நான் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் மறுபடியும் என் வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். பிரேக்குன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒர்க் பண்ண வரல. இப்போ வந்து கண்டினியூனா என்னன்னா, நான் அந்த 3 இது வந்து வெளியே போயிருக்கேன். மறுபடியும் நான் 4 மணிக்கு வந்து திருப்பி வேலைக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா 4 இஸ் லெஸ் தேன் 5யா? கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூன்றதுனால என்ன போகும்னா வந்து 4 இஸ் ஈக்குவல் டு 3யான்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ். நமக்கு வெளியே போயிடும். டெக்ஸ்ட்ன்றது வந்துடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. 5 இஸ் லெஸ் தேன் 5யா? கண்டிஷன் ஃபால்ஸ். இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னா தான் 5ன்றது பிரிண்ட் ஆகும். இல்லையா? இப்போ வந்து மறுபடியும் இஃப்குள்ளே வரல. நேராக இங்கேயே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் லூப்லேருந்தே வெளியே போய் நமக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0, 1, 2, 4ன்றது வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை வந்து கற்றுக்கணும். ஏன் போடணும், எதுக்கு போடுறோம், அந்த லூப் எப்படி நடக்குது, இப்படிலாம் வந்து நீங்கள் டீபக்கரில் போட்டு பார்த்தீங்கன்னா தான் வந்து ஓகே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதுதான் நடக்குது அப்படின்றது புரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு இதை வந்து தூக்கிடலாம். நம்ம தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் இதில் வந்து ஒரு அரே வந்து வச்சுக்கிறேன். அரேல வந்து என்னென்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கார் நேம் வந்து வைக்கிறேன். BMW, டி, அப்புறம் வந்துட்டு சுசுகி, கியா, ஹோண்டா, சும்மா வந்து ஒரு 5 பேர் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வச்சாச்சு. நம்ம வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே செமிகோலன் வச்சுட்டேன். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சும்மா வந்து லெட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு ஒரு எம்டியாக வந்து வச்சுக்கிறேன். ஏன் நான் இங்கே வந்து டெக்ஸ்ட்ன்றதை போட்டு எம்டியாக வச்சுக்கிறேன்னா எனக்கு வந்து அந்த வேரியபிள் வந்து நான் அசைன் பண்ணுறேன். எனக்கு இந்த வந்து ஷோ பண்ணு இந்த கீவேர்டோட அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லிஸ்ட்டை வந்து எடுக்கிறேன். எடுத்து
நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணி விட்றேன். எப்போதுமே ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஈக்குவல் டு இதை வந்து போடணும். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்ஸ் ஆஃப் 0 கார்ஸ் ஆஃப் இங்கே வந்து அரேனா என்ன அப்படின்னு தெரியலன்னா நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அதை வந்து ஐ பட்டன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ கார்ஸ் ஆஃப் 0 வந்து போட்டு நான் வந்து ப்ளஸ் கொடுத்துட்றேன். இது நம்ம வந்து லூப் பண்ணல. லூப் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலாகவே வந்து போடுறோம். பிரேக் டேக் போடணும்னா இங்கே வந்து செமிகோலன் அதாவது வந்து கோட்ஸ்குள்ளே வந்து கொடுக்கணும். ஸோ கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு இங்கே செமிகோலனை போட்டு முடிச்சிடணும். இதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு 4 வாட்டி வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 2 3 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சும்மா பிரேக்கு அப்படின்றத மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டோன்னே எனக்கு வந்து ஒரு எரர் வருது. ஏன் அந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே யூஐயில் வந்து ரெண்டர் பண்ணிக்கணுமா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டர் பண்ணி பார்த்துடலாம். இங்கே சேவ் பண்ணிட்டேன். இங்கே ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். இங்கே வந்து BMW, ஆடி, சுசுகி, கியா நம்ம கொடுத்த எல்லாமே வந்துருச்சு. இந்த ஹோண்டா மட்டும் வரல. ஏன்னா நம்ம அதை வந்து இங்கே கொடுக்கல. சரி அதையும் கொடுத்துருவோம். கார்ஸ் ஆஃப் 4 ஓகே ரைட்டு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். எல்லாமே வந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ நான் இங்கே பிரேக்குன்றதை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த BMW, ஆடி மட்டும் அந்த ப்ரீமியமாக நான் ரொம்ப ப்ரீமியமாக வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார் தான் பார்க்குறேன். அந்த பட்ஜெட் ஒரு 60 லேக்ஸ்க்கு மேலே தான் நான் காரே பார்க்குறேன். அதுக்கு கீழே வந்து காரே பார்க்கல. அதனால வந்து நான் இங்கே வந்து பிரேக்கை மட்டும் போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரேக் போட்டேன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இங்கேயே வந்து எரர் அடிக்குது. பிரேக் ஸ்டேட்மெண்ட் கேன் ஒன்லி பி யூஸ்ட் வித்தின் அண்ட் இன்க்ளோசிங் ஐட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா அதாவது வந்து இந்த வெறும் நம்ம பிரேக்குன்றத போட்டா மட்டும் இந்த இடத்துல வந்து பத்தாது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட நேமையும் வந்து கொடுக்கணும். இங்க லிஸ்ட்ன்னு இருக்குல்ல. ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். BMW, ஆடின்றது மட்டும் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து பிரேக் டேக் அண்ட் கண்டினியூ டேக் வந்து யூஸ் பண்றோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching this video.